ஆடி மாதம் என்றாலே மிகுந்த ஒரு சிறப்பு மாதம் என்று தான் சொல்ல வேண்டும். ஆடி பட்டம் தேடி விதை என்று உழவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான இந்த மாதத்தில் அம்பிகைக்கு வழிபாடு செய்யக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். ஆடி அமாவாசை முன்னோர்களுக்கு தர்மம் செய்வதற்கு உகந்த ஒரு நன்னாள் என்றுதான் சொல்ல வேண்டும். இருந்தாலும் புள்ளியில நினைக்கும் என்னுடைய துலாம் ராசி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு இந்த மாத கிரக அமைப்பானது 2ஆம் இடத்தில் சந்திரன், 5ஆம் இடத்தில் சனி பகவான், 6ஆம் இடத்தில் ராகு, 8ஆம் இடத்தில் குரு செவ்வாய், 10ஆம் இடத்தில் சூரியன் புதன் சுக்கிரன், 11ஆம் தேதி 11ஆம் இடத்தில் சுக்கிரன், 12ஆம் இடத்தில் கேது அமையப்பெற்ற இந்த கிரக அமைப்புகள் இந்த மாதத்தில் எப்படிப்பட்ட நல்ல தீய பலன்களை தரும் என்பதை இந்த வீடியோ தொகுப்பில் முழுமையாக பார்ப்போம். இன்னல்களை தந்தாலும் எதையும் துணிந்து சமாளித்து வெற்றி காண்பீர்கள். தடை அதை உடை என தைரியமாக துணிந்து சமாளிக்கும் மனவலிமை பெற்ற உங்களுடைய வாழ்க்கையில் தொழில், வணிகம், வர்த்தகம், ரியல் எஸ்டேட், ஆன்லைன் பிஸ்னஸ், கமிஷன் ஏஜென்சி, இரும்பு சம்பந்தமான தொழில், உணவு சம்பந்தமான தொழில் ஓரளவுக்கு நீங்கள் எதிர்பார்த்ததை விட வரவுகளை வாரித்தரும். செலவுகள் அதிகரிக்கும், வீண் பிரச்சனைகள் ஏற்படும். எதிரிகள் சூழ்ச்சி ஒருபுறம் இருந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய திறனை கொடுக்கக்கூடிய இறைவன் ஒருவனே நமக்கு நல்ல வழிகாட்டி என்றுதான் சொல்ல வேண்டும். பொறாமைப்படும் உலகத்தில் போட்டி போட்டுதான் வாழ வேண்டும். பணிபுரியும் இடத்தில் பல விதமான பிரச்சனைகள் என்றுதான் சொல்ல வேண்டும். பொறுமை காத்தால் வெற்றி பெறலாம். மனதில் குழப்பங்கள் இருந்தாலும் மீண்டு வருவேன் என்ற மனதிடம் மட்டுமே உங்களை வாழ வைக்கும். குடும்பத்தில் சில மன வருத்தங்கள் இருந்தாலும் எல்லாத்தையும் சரி செய்து உணர்ந்து செயல்படுவீர்கள். அரசியல் ஆன்மீக அன்பர்களுக்கு அதிகப்படியான பணிச்சுமை ஏற்பட்டு உங்கள் திறமையை வெளிப்படுத்த முடியாமல் சில இன்னல்களை சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். மாணவர்கள் படிப்பில் கவனம் செலுத்தாவிட்டால் அதிக மதிப்பெண் பெறாமல் கஷ்டப்படுவீர்கள். மருத்துவ ரீதியாக பார்த்தால் இந்த மாதத்தில் கடன் நேரிடும். ஏற்கனவே பட்ட கடனை அடைக்க முடியாமல் திணறக்கூடிய இந்த காலகட்டத்தில் மருத்துவ ரீதியாக அதிக கடன் சுமை ஏற்பட்டு மன உளைச்சலுக்கு ஆளாவீர்கள். அதிகாலையில் சூரிய நமஸ்காரம் செய்து முதியோர்களுக்கு அன்னதானம் வழங்க உங்களுடைய வாழ்க்கை ஓரளவுக்கு மாற்றத்தை பெறுவீர்கள். உங்களுடைய சுயஜாத அமைப்பில் நல்ல கிரகணம் தசாப்தியும் நடக்கும்பொழுது எதையும் சமாளிக்கலாம். வாழ்க வளமுடன். மேற்கொண்டு சந்தேகங்கள் விவரங்கள் அறிய என்னுடைய அலைபேசியிலும் வாட்ஸ்அப்பிலும் தொடர்பு கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.